ஹாய் செலவுடேஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ரொம்ப பெரிய ஒரு நல்ல நாள். ஸோ இன்றைக்கி வீட்டில் எல்லாருமே சாமி கும்பிட்டே ஆகணும். இந்த பூஜையே ஏதோ ஒரு பூஜை தான். பட்டு இதெல்லாம் எனக்கு போன வருஷம் தெரியும். ஆனால் இந்த வருஷம் எல்லாமே எதுவுமே பண்ணுறதில்ல. இருந்தாலும் நம்ம வீட்டில் சிம்பிளாக விளக்கு ஏற்றணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக விளக்கு ஏற்றி ஆகணும் இன்றைக்கி. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம போயிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து கழுவி எல்லாம் போட்டு தொடச்சி அப்புறம் தான் நம்ம சாமி கும்பிட போகிறோம். சாமி கும்பிட்டுட்டு என்னெல்லாம் பண்ண போகிறோம், இன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி போக போகுது அப்படின்றதான் வீடியோ. இன்றைக்கி மெயினாக ஆனால் சாமி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கீரை தள்ளி போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி கண்டிப்பாக வீட்டில் விளக்கு ஏற்றிக்கோங்க, ஓகேவா? க்ளீன் பண்ணாலும் ஒரே தூசியாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். நல்லா இருக்குது, கழுவணும். என்ன பண்ணுறது? கிச்சன்லாம் தொடச்சிட்டு ஓகே, கிச்சன்லாம் கழுவியாச்சு, பாத்திரமும் கழுவியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், வீட்டெல்லாம் பெருக்கணும். பெருக்கிட்டு துடைக்கணும். துடைச்சிட்டு சுடு தண்ணி வச்சு குளிக்க போகிறேன். டயர்டாக இருக்குது. பெருப்பமா வீட்டை வீட்டெல்லாம் பெருக்கணும். பெருக்கிட்டு பார்ப்போம். எல்லாம் பெருக்கியாச்சு. இப்போ நம்ம வீடு துடைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிடலாமா? பார்த்தீங்களா இப்படி இருக்குது, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி. ஓகே, கீழே விழுதுங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் மேலே ஒரு செடி வளர்க்குறேன். இருங்க, நான் உங்களுக்கு மேலே ஒரு செடி வளர்க்குறேன், அதை போய் காமிக்கிறேன். எனக்கு என்னென்ன ஆசைன்னா வச்சுக்கோங்க, நம்மளோட வீட்டில் நிறைய செடிலாம் வளர்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு ஆசை. பட் நமக்கு எங்கே வீடு இருக்குது, சொந்த வீடு. அதனால் இவ்வளோ தோட்டமாக வளர்க்கணும். இவங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம போய் நம்ம ஒரு செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். மாடியில் இருக்கு. ஐயோ, காஞ்சி போய் கிடக்குது குழந்த. சச்சோ, இங்கே பார்த்தீங்களா எப்படி காஞ்சி போய் கிடக்குது. செல்லம் இறிச்சலம், உனக்கு போயிட்டு நான் சாயந்தரம் மண் அள்ளிட்டு வந்துடுறேன். உசுருக்கு உசுராக இதை வளர்க்கணுமே, இப்படி பண்ணால் எப்படி? சாரி பேபி, உங்களை இந்த நிலைமையை கொண்டு வந்ததுக்கு
வாடி போச்சு. எனக்கு செடி வளர்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். பேபி மண்ணும் கொண்டு வந்து இதை ஊற்றணும் போல். வாடிருச்சிங்க. அதுக்குள்ளே நல்ல போய் வைக்கலாமா நம்ம? பாவம். என் உசிரே அவதான்டா. இவ்வளோ சும்மா விடக்கூடாது, நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஓகேவா? எங்கேயா நிழலில் கொண்டு போய் போன மாதிரி. எப்படி இப்படி வச்சா வெயில் அடிக்காது. ஓகேவா? நீ காஞ்சி போக மாட்டேன். இங்கே இருக்கு. தண்ணி ஊற்றியாச்சா? பார்த்திங்கன்னா நம்ம வீடெல்லாம் தொடச்சிட்டு நம்ம வந்து இப்போ குளிக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வருவோமா? வீட்டை தொடச்சி க்ளீனாக வச்சுருக்கேன். அப்பா தொடச்சாச்சு வீடு. ஸோ வந்து நம்ம குளிச்சுட்டு வந்து பார்ப்போம். நம்ம வந்து குளிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு சாமி கும்பிட போவோமா? குளிச்சாச்சு, போய்ட்டு சாமி கும்பிடுவோம். வெயிட் பண்ணேன். சாமி கும்பிட போகிறேன். சாமி கும்பிடணும் இன்னைக்கு மெயினாக. சாமி கும்பிட்டாச்சு. எப்படி இருக்கு சாமி? ரொம்பவே பிரகாசமாக இருக்குல்ல பார்க்கவே. இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி மெயினாக சாமி கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. விளக்காட்சி ஏற்றிடணும், அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. ஓகே, சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். வெயிட் பண்ணி பாருங்கள். இப்படி புகையாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமிலாம் வீட்டில் கும்பிட்டாச்சு. இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம், ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஓகே, போமா? ஜூஸ் குடிக்க போகிறோம். போதுண்ணா. வீட்டுக்கு போக போகிறோம். காஸ்டியூமை பாருங்கள். காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணி தான் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ போகுமா? எப்படி வந்துருக்கோம் பாருங்கள். என்னெல்லாம் பண்ணுறோன்ட்டு பார்ப்போம். வந்தாச்சு. இதில் தண்ணி ஊற்றி ஐஸ் அட்டு. ஐஸ் அட்டு வச்சுட்டோம். போ தண்ணி ஊற்றி. அடா ஏய் கூடா யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இருடா சாப்பிடுவோம். நல்லா இருந்தானே. சமட்டையெல்லாம் இருக்குது. ரீல் எடுத்துகிட்டு வந்தேன். அதான் அந்த காஸ்டியூம். ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு டயர்டாக வந்து உட்காந்துருக்கேன். மொட்டை முடியில் அடிக்கிற வெயிலில் ரீல் எடுத்துருக்கேன். ஒன்று அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள். அடுத்து என்னெல்லாம் பண்ணுறேன். வேட்டி சட்டை ரீல் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு ரிலீஸ் பண்ணணும் பாருங்கள். தூக்கம் வருது எனக்கு. அப்போமா வந்து சாப்பிட போகிறோம். இது என்ன? இது டால் பாஜி. வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு முடியல வேக்கடா இருக்கு. அங்கே வச்சு நான் எடுத்துக்கிறேன். கூலிங்க கம்மியாக இருக்கும். அப்புறம் நான் பார்த்தேன். நான் அப்படிதான் குடிப்பேன் தினமும் தண்ணிலாம்.
குடிச்சு பார்த்துட்டு தான் மறுபடியும் வச்சுட்டேன். சில்லுன்னு இல்லை. சாப்பிட்டு பார்ப்போம். ஆச்சு. இப்போ வந்து உட்காந்துட்ருக்கோம். டயர்டாக இருக்கு. சாப்பிட்டா தூக்கம் தான் வருது. ஒரு தூக்கத்தை போகணுமா கொஞ்ச நேரத்துக்கு. எங்கள் அண்ணாங்க உள்ள பசங்களை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ராங்க்லாம் எடுத்தோங்க. ப்ராங்க் எடுத்தோம் எப்படி தெரியுமோ வச்சு செஞ்சுட்டாங்க. எனக்கு தலைவலியே வந்துடுச்சு. தையில் போட்டு படுத்துருங்க. எங்கள் அண்ணாண்ணி ப்ராங்க் பண்ணிட்டாங்க. என்ன பயங்கரமாக பண்ணிட்டாங்க. எப்படி சொல்கிறது, அந்த ப்ராங்கை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். என்னால் முடியல. அப்படியே டென்ஷன் ஆகிட்டேன் நான். சரியான ப்ராங்க் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அப்லோட் ஆகும். நான் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தேங்க. நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு நான் வச்சு செஞ்சுட்டாங்க என்ன. ஓகே பார்ப்போம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து என்னெல்லாம் பண்ணுறோம். இப்படிலாம் கூட நடிப்பாங்க, இப்படிலாம் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரில. சரியான வீடியோ ஒன்று எடுத்துட்டாங்கப்பா. நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்ப்போமா. டீ குடிக்கிறேன். கோபி பிஸ்கட் தொட்டு சாப்பிடணும். மேரி கோல்டு பிஸ்கட். எந்திரிச்சிட்டேன். தலையை ஒழுங்கா பண்ணுவா. இப்படி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பரதேசி மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். தலசி விடு. கழிச்சு விட்ட பாரு. என்னடா பண்றீங்க என் தலைய? இங்கே போகிறோம், சாப்பிட்றதுக்கு போகிறோம். நாங்கள் வந்து அக்கா அண்ணன் அண்ணி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நம்ம வந்து ஹோட்டல் போகலாம். ரொம்ப நாள் அவங்க கூட வெளியில் போகணும்னு ஆசை, போகிறதே இல்லை. அதனால தான் போகிறோம். எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத அப்படியே பார்ப்போம். வண்டி சாவி எந்த ஓட்ட தானே தான் இருக்குது, எடுத்து கொடுத்து நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக படத்துக்கு போகலான்னு ஒரு ஐடியா. ஆனால் டிக்கெட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்டா அடிக்கிறவனை? ஓகே நம்ம போயிட்டு சாப்பிட்ணும், அவங்க கூட சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஸோ அதனால் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட போகும். சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் இங்கே தான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ப்ராங்க் வீடியோலாம் எடுத்துருக்கேன். பயங்கரமாக இருந்துச்சு அந்த வீடியோலாம். அதெல்லாம் வரும். அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்ட்டு போகிறோம். போயிட்டு என்ன சாப்பிட போகிறோம், எந்த ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்றதெல்லாம் பாருங்கள். எப்படியா டிக்கெட் கிடச்சின்னா படத்துக்கும் போயிடுவேன் நான். போர் அடிக்குது. எங்கள் அண்ணாணி கூடலாம் ட்ராவல் பண்ணிலாம் ரொம்ப நாள் ஆகுது. எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்குலாம் வீட்டுக்கு தான் வருவேன். வெளியில் எங்கேயும் போக மாட்டேன். வெளியில் போய் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இல்லை. வீட்டில் தான் சாப்பாடு போடுவாங்க. வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன். வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டது கிடையாது. படத்துக்கு கூட போயிருக்கேன், ஆனால் அப்போ போயிருக்கேன். என்னாச்சுப்பா அப்போ எங்கள் பாருங்க வண்டியில் எப்படி ட்ராவல் பண்ணிட்டு. டேய் அப்பே சாப்பிட போகிறோம் நாம. அனுகுராஜ் போமா? டேய் இருக்குடா, என் வண்டியில் தான் வரும்னு வரானுங்க. இங்கே உட்காரலாமா? ஏன் ஏசி எதுக்கு? இந்த வேற வெயில் குளூரில் உங்களுக்கு ஏசி. ஐயோ குளிர்தேனா. இப்படி உட்காரலாமா? இல்லை இங்கே உட்காரலாமா? யாரும் இல்லை. பட்டரில் இருக்குமா? ஆர்டர் பண்ணியிருக்கோம். எனக்கு பிடிச்ச பன்னீர் பட்டர் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேவா? உதவார எதை இல்லை, அவன் வந்தாலும் ஓகே தான். தட்டில் இலெல்லாம் போட்டாச்சு. பாவம் ரொம்ப நேரமாக உட்காந்து தலையாக இருக்காங்க. இரு போட்டோ எடுப்போம். அண்ணன் மட்டும் தலையை குனிஞ்சா நிம்மற மாட்டார். அவர் விட்டுருங்க. ஆய் சொல்கிறாரு. வீடியோ
ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருக்கேன். ஆய் சொல்கிறாரு அவரு. சரி ஓகே, தட்டு போட்டு ரெடியாக இருக்குது, சாப்பிடுவோம். வரட்டும். பன்னீர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் டூடாக சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்சது ரொம்ப இது பன்னீர் பட்டர் மசாலா. ஃபோன் எடுத்து போய் சாப்பிடலாம். என்னோட ஃபேவரட் இது சாப்பிடுவோம். பன்னீர் பட்டர் மசாலா கடாயில் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கவே. நரேந்திரா நான் ஊட்டுறேன். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சீரை சாப்பிடுவான். எனக்கு நான் இதுதான் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இது? என்னோட ஃபேவரட் இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். 65 சாப்பிட்டு முடிச்சாச்சு. உட்காந்துருக்கு, எந்திரிக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது அடுத்து? சின்னவனே சாப்பிட்டியா? சாப்பிட்டானா? சாப்பாடு சாப்பிடணும், புரியுதா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நாம எங்கே அப்படி கிடையாது, நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத அப்படியே தொடர்ந்து பார்ப்போமா? போகலாம். நம்ம சாப்பிட்டாச்சு, டீ கடைக்கு வந்து நம்மளோட ஃபேவரட் கடை தானே இது. எப்பயுமே நம்ம அனுகிராவில் சாப்பிட்டோம், இங்கே வந்து டீ குடிக்கணும். ஓகேவா? பார்ப்போம். நம்ம டீ சாப்பிடுவோமா? இங்கே ஏன்னு போகிறோம். ஓகேவா? தாங்க நான் வந்து கூட டே டே தாங்க பொண்ணு பார்க்க வந்துருக்காங்க. டீ டீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வேணா அவங்க அப்பா குடிக்கிறது வேணுமா? அங்கே பார்த்தியா அவன் பிள்ளைக்கு அது வேணுமா? லெமன் டீயா போகிறோம் அப்படின்னா டீலாம் குடிச்சாச்சு. தேட்டருக்கு போகிறோம், படத்துக்கு போகிறேன். ஓகேவா போலாமா? நான் தான் அடையாளம் தெரியலையா? நான் மறந்துட்டீங்களா? என்னடா அடையாளம் தெரியலன்னு பார்க்குறீங்க? அதுக்குள்ளே வளர்ந்துட்டேன், வளர மாட்டேன்ற நானே. பூச்சிக்குவா வந்து இப்போ மூவி போக போகிறோம். என்ன மூவின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடியே நிறைய படம்லாம் பார்த்தியாச்சு. இருடா என்ன மூவின்னா வந்து, ஐயோ அது ஏன் கேட்குறீங்க? மூவி கொஞ்சம் ஒரு மாதிரி படம் பேர் இருக்கும். படம் பேர் என்னது? படம் பேர் முதல் இரவு படம் பார்க்க போகிறோம். முன்னாடா இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு கேட்பீங்க. படம் பேர் தான் அப்படி இருக்குது, ஆனால் போய் பார்த்தா தான் தெரியும். அதில் வந்து அந்தளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்ம ஆரஞ்சு மிட்டாய் நம்ம படம் பார்த்துட்டு வந்து சொன்னார், டேய் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் அதில். ஸோ காமெடியாக இருக்கும், ஃபேமிலியாக பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம போய் பார்ப்போம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் படத்துக்காக. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் போகட்டும். முதல்ல அவர் இன்னும் அண்ணா தான் அப்பத்துலேருந்து அத்தனை வாட்டி அந்த படம் பேர் கேட்குறாரு. என்னன்னு தெரியலையே, சரியில்லையே. கரெக்டான டைம் வந்திருக்கும், நைட்டு அன்டைமில் பார்க்க போகிறோம் அந்த படத்தை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நீங்களும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது எங்கள் அண்ணாணி கூட வந்திருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம்னால ஏற்கனவே ஒரு வாட்டி படத்துக்கு போயிருக்கிறேன். அப்படி தான் நான் தனியாக வந்தேன். இல்லை நான் படத்துக்கு வரும்போது அப்போ உங்க கூட வரும்போது கூட நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஒரு படத்துக்கு அந்த ஜிகேலாம் கிடையாது. பூந்தமல்லி தேட்டருக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டு போயிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? பூந்தமல்லி தேட்டருக்கு ஒரு வாட்டி அம்மா நீங்கள் நான் எல்லாம் போயிருக்கோம், ஞாபகம் இருக்கா? பகவதி விக்ரம் படத்துக்கு கரெக்ட். இல்லண்ணா அது இல்லை, அம்மாவை நான் உட்கார வச்சு கூப்பிட்டு போனேன். இல்லை பண்டிகை டைம்ல வீட்டுக்கு சாப்பிட்டு வந்து அப்படியே நைட்டோட நைட்டு கிளம்பணும். அதான் நான் தான் வந்தேன், அது வரல. இல்ல விக்ரம் படத்துக்கு தான் நான் தான் சொல்றேன். அவ வரல, நான் மட்டும் தான் வந்தேன் உங்க கூட. விக்ரம் படம்னா ஏதோ ஒரு படத்துக்கு தான் வந்தோம்.
உனக்கு தெரியுமா? தெரியாது எனக்கு. எங்கே எது ஞாபகம் நானே. ஓகே, இப்போ நம்ம மூவி போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து தேட்டருக்குள்ளே போக போகிறோம். நிறையா படம் ரிலீஸ், எல்லா படத்தையும் பார்க்கணும் உட்காந்துக்கிட்டு. ஒன்று ஒன்றா எந்த படத்துக்கு போகிறதுன்னு தெரியல. நைட்டில் தூங்காமல் உங்களுக்குலாம் என்ன வேலை எங்கள் தேட்டருக்கு? இது வாலிப வயசு. ஓகே, நம்ம போவோம் தேட்டருக்குள்ளே போயிட்டு. படத்துக்கு வருவாங்க போல், மோஸ்ட்லி தூங்க மாட்டாங்க. நான் படம் பேருக்கு ஏற்ற மாதிரி நைட்டு வந்துருக்கிறேன்ப்பா. செம்ம அந்த படம் பேரும் நான் நைட் ஷோக்கு வந்திருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். படம் பேர் தான் வேற மறந்து போய் சொல்ல வேணாம். இது யாரும் இல்லை, நம்ம தான் ஃபர்ஸ்ட். நம்ம மட்டும் தான் வந்திருக்கிறோமா? நம்ம ஃபேமிலி மட்டும் தான் பார்க்குறாங்க. எல்லாம் ராத்திரியில் தூங்காமல் நம்ம ஃபேமிலி மட்டும் தான் திரியோம். எல்லாருமே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்கிறோம். படம் பேர் வந்து முதலிரவு. இந்த படத்துக்கு ஃபேமிலியோட வரேன் நான். எங்கள் அண்ணானியோட இந்த படத்தை பார்க்க படமே கிடைக்கலையடா அப்படின்னு நினைக்காதீங்க யாருமே. எங்களுக்கு இந்த படம் தான் கிடைச்சிருக்கு, அதனால நாங்கள் வந்துட்டோம். அப்படியா? பார்க்கும்போதா இப்படி இப்படி உட்காந்தா இப்படி கரெக்டாக இருக்கும். இப்படி மேலெல்லாம் போனால் கூட இருக்காது, யாரும் வர மாட்டாங்க. யாரும் வரல. படம் போகிறதுக்கு முன்னாடி வந்து உட்காந்தாச்சு. இன்னும் படமும் போடல, ஒன்றும் போடல, நம்ம மட்டும் உட்காந்துட்டு இருக்கோம். சரியான கூட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம வெயிட் பண்ணி படம் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேன், போய்கிட்டு இருக்கேன். சரியான படம், செம்மையாக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, இந்த படத்து பேருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரியான காமெடி, சிரிச்சுக்கிட்டே தான் இருந்த படம். என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அது ஒரு போரே இல்லை படம். அந்த அளவுக்கு காமெடியாக ஜாலியாக என்ஜாய் பண்ண படம். நான் செம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக மாமி கூட சுற்றிட்டு படுத்து தூங்கிட்டு, இது வந்து மார்னிங் வீடியோ முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே முடிக்க போகிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க டே ஃபுல்லாக எப்படி போச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம என்ஜாய், மூவிலாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் சூப்பராக இருந்துச்சு நேற்று ஃபுல்லாக டே. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஃபேமிலி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.